தங்கம்? என்ன என்னமோ பேசணும்னு சொன்ன? அது மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. காயத்ரி அக்கா, மாமா, அப்புறம் அவங்க மாமியார் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்கல்ல. அது அக்காவுக்கு வேணும்னா எதுவும் தோணாமல் இருக்கலாம். ஆனால் மாமாவுக்கும் அவங்க மாமியாருக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா காயத்ரி அக்கோட மாமியார் ரொம்ப தயங்கி இருக்காங்க. என்ன இருந்தாலும் மருமக வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல மாமா. அது மட்டும் இல்லாமல் மாமா கூட இதை கொஞ்சம் மரியாதை குறைச்சலாம் நினைக்கலாம். அதனால் நம்ம அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து கொடுத்தா என்ன மாமா? என்ன தங்கம், அக்காவோ இல்லை அவங்க மாமியாரோ ஏதாவது சொன்னாங்களா உன்கிட்ட? இல்லை மாமா, யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்காக தான் தோணுச்சு. தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க மாமா. ஏய், இதுல என்ன தங்கம் தப்பு? நான் கூட அப்படி யோசிக்கல. நீ சொல்றது சரிதான். அக்காவுக்கு வேணா இங்க இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா மாமாவுக்கும் அவங்க மாமியாருக்கும் அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ச்சே, நான் இதை யோசிக்காம போயிட்டேன் பாரு தங்கம். நீ சொல்ற மாதிரியே அவங்களுக்கு தனியா ஒரு வீடு பார்த்து கொடுக்கறது தான் அவங்களுக்கும் மரியாதையா இருக்கும். அப்புறம் மாமா, வீடு பார்க்கும்போது ரொம்ப தூரமாலாம் எங்கேயும் பார்த்துறாதீங்க மாமா. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது வீடு இருந்தால் பாருங்க. ஏன்னா மோனிக்குட்டியை விட்டு என்னாலையும் இருக்க முடியாது. வந்த கொஞ்ச நாள்லயே அவன் என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. அவளை பார்க்காம இருக்க முடியாது மாமா. அதனால நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு பாருங்க மாமா. சரி தங்கம். ஏ தங்கம், எனக்கு எதனால தெரியுமாடி உன்னை அவ்வளோ பிடிக்குது? இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா மட்டும் இல்லாம நம்ம அம்மா, நம்ம வீடு, நம்ம குடும்பம்னு எல்லாத்தையும் ஒன்னாவே பாக்குற பத்தியா, அந்த குணம் தாண்டி எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. என்ன மாமா நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க, நீயும் நானும் வேற இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு. அப்படி இருக்கும்போது உங்க குடும்பம் தனி, என் குடும்பம் தனின்னு நான் எப்படி மாமா பிரிச்சு பார்ப்பேன்? ஆமா தங்கம், நீயும் நானும் ஒண்ணுதான். ஆனா இந்த குடும்பத்துக்காக நான் யோசிக்கிறத விட அதிகமா நீ தாண்டி யோசிக்கிற. மாமா, நீங்க வேலை அது இதுன்னு வெளியே போறவரு. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், 1008 யோசனை இருக்கும். ஆனா எனக்கு உலகமே இந்த குடும்பம் மட்டும்தான். அதனாலதான் உங்களை விட நான் அதிகமா இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கிறேன். குடும்பத்தை பத்தி யோசிச்சதெல்லாம் சரிதான். ஆனா இந்த மாமனை பத்தி எப்ப யோசிக்க போற? மாமனை பத்தி என்னத்துக்கு யோசிக்கணும்? மாமன் என் நினைப்புல இல்ல, என் உசுருல இருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு தனியா யோசிச்சுக்கிட்டு? அடியே, இப்படி சொல்லி சொல்லி தாண்டி ரொம்ப நாளா மாமனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை விடுறதா இல்ல. மாமா போங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஏய் நில்லு நில்லு. விஷயத்துக்கு வந்துட்டா மட்டும் தூக்கம் வருதுன்னு ஓடிடுவியே. ஒழுங்கா உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா போதும். மாமா மாமன் தான், உட்காருடி. சரி சொல்லுங்க மாமா. ஏ தங்கம், பிள்ளைங்க வந்துட்டா கூட இந்த மாமன் மேல பாசமா தானே இருப்ப? என்ன மாமா நீங்க இப்படி கேக்குறீங்க? எத்தனை குழந்தை பெத்தாலும் நீங்க தானே மாமா எனக்கு குழந்தை. குழந்தைங்கெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தான் மாமா. இங்க பாரு தங்கம், 2 குழந்தைங்களையும் என் கண்ணுக்குள்ள வச்சு கவனிச்சுக்க வேண்டியது இந்த மாமனோட பொறுப்பு. அதே மாதிரி இந்த மாமனை கண்ணுக்குள்ள வச்சு கவனிச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. குழந்தைங்க கூட வளர்ந்து பெருசாயிடுவாங்க போல. ஆனா என் மாமா என்னைக்குமே குழந்தைதான். ஆமாண்டி, உனக்கு நான் என்னைக்குமே குழந்தைதான். ஐயோ, என் செல்ல மாமா. என் செல்ல பொண்டாட்டி. ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே. ஓ, ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி. அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள? கண்கள் ஏதோ தேட. குழந்தை இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கணும்னு கூட தெரியல. மோனி வா, கீழே போலாம். அத்தை, இந்த உளுந்துல பூரா வண்டு வந்துருச்சு அத்தை. என்னத்தை செய்யறது? மீனா, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அரிசி பருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் கொண்டு போய் வெயில் அடிக்கும் போது கொட்டி காய வச்சு அப்புறமா எடுத்து வையின்னு. வெயிலில் போடாமல் இப்படி மாச கணக்கானாலும் டப்பாவிலேயே போட்டு வச்சிருந்தா அப்புறம் வண்டு வராமல் என்ன செய்யும்?
ஐயோ அத்தை, ஞாபகமே வர மாட்டேங்குது அத்தை. ஆமா, ஆனா உன்னை இது ஒன்று சொல்லிடு. சரி, இனியாவது அடிக்கடி கொஞ்சம் இந்த அரிசி பருப்பியெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வை. அப்பதான் இதெல்லாம் வண்டு வராம இருக்கும். சரிங்க அத்தை. அம்மா. என்னப்பா சக்தி? அம்மா, இந்தாங்கம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. என்ன பணப்பா அது? எதுக்குப்பா சக்தி? அம்மா, அது வந்து அண்ணனுங்கெல்லாம் வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுக்குறாங்கல்லம்மா, அந்த மாதிரி நானும் கொடுக்கணும் இல்லைம்மா, அதுக்கு தாம்மா இது. இனி மாதம் மாதம் நானும் பணம் கொடுக்குறேம்மா. டேய், என்னடா அது புது பழக்கம்? இப்போ யாருடா உங்ககிட்ட பணம் கேட்டது? அம்மா, யாரும் கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லைம்மா. இவ்வளோ நாள் சரி, ஆனால் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நானும் கொடுக்கறது தானம்மா மரியாதை. என்னடா மரியாதை அது இதுன்னுக்கிட்ட? இப்போ உன் மரியாதைக்கு குறைச்சல இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? அவனுங்க கொடுக்குறானுங்கன்னா அவனுங்க வேலைக்கு போகிறானுங்க, கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க, கொடுக்குறானுங்க. ஆனால் உனக்கு அப்படியா? இன்னும் வேலை கூட ஒன்றும் சரியாகலை. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சக்தி, புது பழக்கெல்லாம் பழகாத. கிழவி, என் புருஷன் பணம் கொடுக்கும்போது என்னைக்காவது வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குமா? அப்ப எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சுருக்கு பைக்குள்ள வச்சுக்க வேண்டியது. இப்ப சின்ன மாமன் கொடுக்கறானுங்க மட்டும் வேண்டாம் சக்தியா. அவனே ஏதோ அதிசயமா பணத்தை கொண்டு வந்து நீட்டுறான், வாங்கி வைக்கிறத விட்டுட்டு. அம்மா, நான் பணம் கொடுக்கலன்னா அண்ணனுங்க எதுவும் கேட்க போறதில்ல. இருந்தாலும் அண்ணனுங்க 3 பேரும் இந்த வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால தான் அண்ணிங்க எல்லா விஷயத்திலையும் உரிமையோட எல்லாம் எடுத்து பிடிச்சி செய்ய முடியுது. அந்த மாதிரி நான் பணம் கொடுத்தா தானமா என் பொண்டாட்டிக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கும். என்னடா சக்தி பேசுற? நீ பணம் கொடுத்தாதான் இந்த வீட்ல உங்களுக்கு உரிமை இருக்குமா? இல்லைன்னா உரிமை இல்லாம போயிருமா? என்னடா நீ? ஐயோம்மா, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. சரி விடுங்க, இந்தாங்க இந்த பணத்தை முதல்ல பிடிங்க. மா, இப்போ உங்களுக்கு என்ன? எனக்கு வேலை இல்லைன்னு தானே உங்களுக்கு கவலை? எனக்கு வேலை ரெடி ஆயிடுச்சுமா. நாளையிலிருந்து நான் வேலைக்கு போறேன். போதுமா? என்னடா சக்தி, நிஜமாவா? ஆமாம்மா, பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நாளையிலிருந்து நான் போறேன். இனி மாசம் மாசம் நானும் இந்த வீட்டுக்கு பணம் தரேன். டேய், பணத்தை விடுறா. உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றியே, அதுவே அம்மாவுக்கு சந்தோஷம் தான்டா. சரிம்மா, கையிலுக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாத்தியா மீனா, சக்தி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு கிடக்கான்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சுதான் எப்படி பொறுப்போட நடந்துக்கிறான் பாரு. சரி சரி, ஒரு கிளாஸ் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. எந்திரிக்க முடியல, ஒரே கால் வலியா கிடக்கு. சரிங்க, கொண்டு வரேன். கால் வலியா இருக்குன்றீங்க, பணத்தை கொடுங்க, நான் கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அதை நான் வச்சுக்கிறேன். அதானே, பணத்தை கேட்டா மட்டும் கிழவிக்கு ஒரு வழியும் இருக்காது. மணிக்குட்டி, ஓதடா. அப்படிதான், சூப்பர். சரி இரு, இப்ப அம்மா வதக்க. டிஷு. அடடே மோனிக்குட்டி, என்ன பால் விளையாடுறீங்களா? அப்புறம் அக்கா, ஆமா மாமா எங்க கண்ணிலேயே பட மாட்டேங்கிறாரு? அட, அவர் இங்கதான் இருக்கிறாருப்பா கதிரு. அவரு எப்பவுமே குடிப்பாருல்ல, இங்க வந்து அதெல்லாம் முடியறது இல்லையே. அதுவும் இல்லாம நீ வேற இருக்கையில உனக்கு பயந்துகிட்டே இந்த ரூம்லயே உட்கார்ந்துருக்காரு. அட, எனக்கு என்னத்துக்குக்கா பயப்படணும்? அப்புறம் குடிக்கிறது தப்பு இல்லை, ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தையெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சா யாரு என்ன சொல்ல போறா? குடிக்கிற எத்தனையோ பேர் பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. குடும்பத்தை பார்த்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கலப்புக்காக கொஞ்சம் குடிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருந்தா பரவாயில்லையே. ஆனா மாமா பொழுதன்னைக்கு குடிச்சுக்கிட்டு குடும்பத்தை பார்க்காம இருக்கவும் தானே கோபம் வருது. ஆமாண்டா கதிரு, உன் மாமனுக்கு குடிச்சிட்டு அப்புறம் குடும்பம் ஏது கடமை ஏதுன்னு எங்க தெரியுது? அந்த குடி மட்டும்தானே தெரியுது. சரி சரி, அதான் இங்க வந்துட்டாருல, இனி எல்லாம் சரி பண்ணிடலாம். அப்புறம் இங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் அவருக்கு என்னமோ மாதிரி இருக்கும். கொஞ்சம் தோட்டத்துக்கு தோப்புக்கெல்லாம் வர சொல்லு, அப்ப அங்க வந்து நின்னா கூட போதுமே. ஆமாண்டா கதிரு, நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், தம்பியோட போய் தோப்புல நில்லுங்க, தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா போய் கூட மாட செஞ்சு கொடுங்கன்னு. அப்போ சரின்னு சொன்னாரு. இன்னைக்கு நீ போம்பு கூட்டிட்டு போடா கதிரு. சரிக்கா, நான் கூட்டிட்டு போறேன். சரிக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம், மாமாவுக்கும் அப்புறம் உன் மாமியாருக்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ வசதியா இருக்குமான்னு தெரியல. அதனால இங்க பக்கத்துலயே வேற ஒரு வீடு ஒன்று பார்த்துருக்கேன். நீங்க வேணா அங்க போய் இருக்கிறீங்களாக்கா? ஏட்டி பாத்தியா, என்னமோ மருமவன் நல்லவ அப்படி இப்படின்னு அலண்ட. இப்ப பாரு, உனக்கே வச்சால ஆப்பு.
நீங்க வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களை தனியா அனுப்ப திட்டம் போட்டா பாத்தியா? அவ சொல்லிதான் இவன் வந்து உங்களை வேற வீடு பார்த்துட்டு போக சொல்றான். ஏண்டா கதிரு, நாங்க இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்களை வேற வீடு பார்த்துட்டு போகணும்னு நீயா சொல்றியா இல்ல உன் பொண்டாட்டி சொன்னாளா? அக்கா என்னடா கதிரு, நாங்க இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்காம உன் பொண்டாட்டி தான் சொன்னாலோ அவங்கள சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பி விடுங்கன்னு. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.